விஜயின் அரசியல் நகர்வுகள் தான் இப்போது பரபரப்பை கிளப்பிட்டு வருது. அவர் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பே அரசியல் வட்டாரத்துல ஒரு சலசலப்பு இருந்தது. கட்சி ஆரம்பித்த பிறகு யாருடன் அவர் கூட்டணி அமைப்பார், யார் அரசியல் எதிரி என்ற கேள்வி எழுந்திருக்கு. அதே சமயம் நாம் தமிழர் கட்சி ஆதரவு கொடுத்து கூட்டணிக்கு அடி போட்டனர். ஆனால் சமீபத்தில் நடந்த முதல் மாநில மாநாடு பல திருப்பங்களை ஏற்படுத்தியிருக்கு. முதல்ல ஆதரித்த நாம் தமிழர் கட்சி இப்போது விஜயின் கொள்கைகளையும் தத்துவங்களையும் கடுமையாக எதிர்த்துட்டு வராங்க. அதே போல அவர் தன்னுடைய அரசியல் எதிரி ஆளும் கட்சி தான் என்பதையும் சொல்லாமல் சொல்லிட்டாரு. இந்த சூழல்ல 2026 தேர்தலில் இந்த கட்சி ஆட்சி அமைக்குமா என்ற எதிர்பார்ப்பும் கேள்வியும் மக்கள் மத்தியில இருக்கு. அதை தொடர்ந்து பிரபல நாளிதழ் எடுத்த சர்வே பற்றி இப்ப பாப்போமா? அதுல 30% மக்கள் டிவிகே அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல நாம் தமிழர் கட்சியுடன் விஜய் கூட்டணி அமைத்தால் நிச்சயம் அரசியல் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த சர்வேல வெறும் 8% மக்கள் மட்டுமே அதற்கு ஆதரவு தெரிவித்துட்டு இருக்காங்க. மேலும் தற்போது விஜய்க்கு இளைஞர்கள் மாணவர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருக்குது. இதை வைத்து பார்க்கும்போது இளம் வாக்காளர்களில் ஆண்கள் 63% பேர் வாக்கு அளிப்போம் என கூறியிருக்காங்க. பெண்களை பொறுத்தவரையில் 76% பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இவர்கள் கூறும் ஒரே காரணம் அரசியல் மாற்றம் வேண்டும் அப்படின்றதுதான். அது மட்டுமின்றி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, நாமக்கல், கன்னியாகுமரி, திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் கட்சிக்கு ஆதரவு அதிகமா தான் இருக்கு. அதே போல மயிலாடுதுறையில சரிசமமான ஆதரவு இருக்குதான். மேலும் திருவண்ணாமலையில 70%, ராமநாதபுரத்துல 60%, திருவாரூர்ல 55% பேர் விஜய்க்கு வாக்களிக்க மாட்டோம் என தெரிவிச்சிருக்காங்க. இப்படியாக தற்போதைய கருத்து கணிப்புகள் வெளிவந்திருக்கு. ஆனா தேர்தல் சமயத்துல இவர்களுடைய அரசியல் வியூகம், கூட்டணி, பிரச்சார யுக்தி, தேர்தல் அறிக்கை ஆகியவற்றை பொறுத்துதான் இக்கட்சிக்கான ஆதரவை கணிக்க முடியும் அப்படின்னு பலரும் சொல்லிட்டு வராங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்ததா பார்க்கணும்.